மணி 10 ஆயிடுச்சான்னு பார்க்கணும். மணி 9 ஆயிடுச்சுமா. ஒரு மணி நேரம் தான். எதுக்கா? சிலிண்டருக்காரன் தான் இப்ப நம்மளுக்கு கடவுள் மணி. சிலிண்டருக்காரன் மட்டும் போறதுதான் நேரத்தையும் நான் சொல்லி வச்சேன். அண்ணே சிலிண்டர் இருந்தா மறக்காம எனக்கு சவுண்டு கொடுங்க. நான் சின்ன பையனை வேற வச்சிருக்கேன். உள்ள இருந்தா கூட நீங்க கதவை தட்டி என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போனாரு. அவசரத்துல எல்லாரும் சொன்னாங்கன்ட்டு என்னைய மறந்துடக்கூடாதுல. வெளியே போய் நின்று பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா சிக்கனு மட்டன் எல்லாம் வேற எடுத்து கொடுப்பீங்க. கேஸ் அடுப்புல சமைக்கவே எனக்கு உயிர் போயிட்டு உயிர் விழுந்த மாதிரி இருக்கும். இதுல விறகு அடுப்புல சமைக்கணும் அவ்வளவுதான். கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டேன். சிலிண்டர் நல்ல வேலை சிலிண்டர் தட்டுப்பாடாயிருச்சு. கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 3 வேலையை கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கடையும் போட்டுறாங்களாமே சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு. என்னைய மாதிரி பொண்ணுங்களாம் என் கடையில வாங்கி சாப்பிடுறவங்க நாங்களாம் என்ன செய்ய முடியும்? என்னைக்காவது ஒரு நாளாவது ரெஸ்ட் கிடைக்குதுன்னா கடை சாப்பாடே விரும்புதோம். அந்த கடை சாப்பாடுக்கும் கடவுளா பார்த்து ஆப்படிச்சுட்டா என்ன செய்ய முடியும்? நைட்டு இந்த பையனுக்கு பாலாததுக்கு கேஸ் அடுப்பை இருந்து கேஸ் அடுப்புல பத்த வச்சு பாலை காய்ச்சதுக்கே எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது, அவ்வளவு உறக்கம் வருது. இதுல நான் என்னைக்கு மிட் நைட்ல எழுந்தான்னா நான் உஃப்னு ஊதி நான் அவனுக்கு பாலை காய்ச்சி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் நினைக்கிறேன். கடவுளை இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை கொஞ்சம் சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்க மாதிரி பண்ணிட்டா ரொம்ப நல்லதா போயிடும். அதுலயும் இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாவம். மிட் நைட்ல எழுந்து பாலை காய்ச்சவும் களியை கிண்டவும் அவங்களுக்கு தேவையான சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள உஃப்னு ஊதுனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சும்மாவே காலையில இருந்து நைட் வரைக்கும் சண்டே நம்ம அடுப்படியில தான் இருப்போம். இதுல வேற விறகடுப்புல வச்சு சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காலை சாப்பாடு மதியம் ஆயிரும், மதிய சாப்பாடு ஈவினிங் ஆயிரும், அப்புறம் நைட்டு சாப்பாடு மிட் நைட்டு தான். வேற என்ன? ஒன்னும் செய்ய முடியாது. கடவுளா பார்த்து நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்களே இந்த பிள்ளைங்கலாம் பாவமே அப்படின்னு நினைச்சு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் கொஞ்சம் குறைச்சாருனா கடவுளுக்கு ரொம்ப புண்ணியமா போங்க. உண்மையிலே தான் சிலிண்டர் முன்ன உள்ள காலத்துலலாம் சிலிண்டர் இல்லாம என்னென்னதான் சமைச்சாங்கன்னே தெரியல. அதுவும் அத்தனை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லயும் பார்த்தா நம்ம மாமியார் மாமனார் எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு 10 பிள்ளை 12 பிள்ளை குறையாம இருக்காங்க. என்னன்னு அவங்க சமைச்சிருப்பாங்க? ஏம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு அடுப்பு பத்த வச்சு பாலை காய்ச்சி ஒத்த சோறு பண்ணி ஒரு குழம்பு வைக்க வேணும்னு என்னன்னு குறுக்கு விளக்கி இவங்கள 12 பிள்ளை 13 பிள்ளை பெத்து அவங்களுக்கு என்னன்னு சோறு பண்ணி குழம்பு வச்சு கறியை வச்சு தோசை இட்லினா ஊத்தி கொடுத்துருப்பாங்க. அதுவும் விறகடுப்புல எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். கேஸ் அடுப்புல மிஞ்சி போனா அரை மணி நேரத்துக்குள்ள சமைக்கிற நம்மளுக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. பூச்சி விட்டு பேசணும்னு ஆசைதான். நம்ம படுற கஷ்டத்துக்கு விறகடுப்புல ஊச வைக்கணும் ட்ரைனிங் பண்ணல. மூச்சு விடாம ஊசணுமாமே பூன்னு புடல் எடுத்து எங்க அம்மா இப்பதான் தேட சொல்லியிருக்காங்க. என்னைய புடல் எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க, விறகு பின்னாடி உள்ள மரம்லாம் இருக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க. ஏதாவது மரப்பூச்சி ஏதாவது இருந்தா இப்ப இருந்தே வெண்டிலாம் கேஸ்ல போடாதீங்க, அடுப்புல போட்டு பழகிக்கோ, அப்பதான் சோறு போங்க ஈஸியா இருக்குங்க. காலையில ஸ்கூல் போறதுக்கு 8:30க்கு வேன் வருது. ஒரு 6:30க்கு இருந்துச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணி 8:30க்கு நம்ம அனுப்பிடலாம். இனி அப்ப மிட் நைட்டு தான் போல 3 மணிக்கு எந்திக்கவா 2 மணிக்கு எந்திக்கவான்னு தெரியல. எப்படி சமையல் செஞ்சு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. என்னைய மாதிரி எத்தனை பேர் நீங்களும் இப்படி புலம்புறீங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புறீங்கன்னா மறக்காம